டெய்லரை பார்த்த உடனே வந்து நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும் படம் எப்போ ரிலீஸ் அப்படின்னு கேட்டு உடனே ஒகேனக்கலுக்கு ஒரு டிக்கெட் போட்டணும். கண்டிப்பாக இதை தோணியிருக்கும் இல்லையா? ஆகவே அவங்களுக்கு ஒரு கைத்தட்டலை நம்ம எல்லாருமே கொடுத்துடலாம். ஓகே, இன்னும் அழகாகவே துவங்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மேடைக்கு விஐபிஸை கூப்பிட்டாகணும் இப்போ. ஸோ அதுக்காக நடிகை நளினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடம் அவர்களே, சின்னப்பண்ணு மேடம் அவர்களே, அமிர்தா மேடம் அவர்களே, நடிகர் அருள்மணி சார் அவர்களே, இசையமைப்பாளர் சரண் பிரகாஷ் அவர்களே, கதாநாயகன் பிருத்திவி அவர்களே மற்றும் முன்னணி நடிகர்களே, நமது ஒகேனக்கல் திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களே, வீர மரபில் வந்த தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கும் என் உயிர் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த விழா இது திருவிழா, பெருவிழா. இதில் உங்களை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். எக்கேடு வந்தாலும் எரிமலைகள் சூழ்ந்தாலும் உட்காடாய் போகாமல் பூக்காடாய் மணக்கின்ற முத்தமிழே, முக்கணியே, முதன்மொழி, முதற்றமிழே, என் வணக்கம். இந்த இனிய விழாவின் அருமையான மேடையிலே பெருமையோடு அமர்ந்திருக்கின்ற அம்மையார் நளினி அம்மா அவர்களே, இங்கே மிக ஆர்வத்தோடு இந்த ஒரு நிகழ்விலே பங்கேற்றுக் கொண்டு அமர்ந்திருக்கின்ற பிரகாஷ் அவர்களே மற்றும் அனைவருடைய பெயர்களையும் சொல்லிக் கொண்டிருந்தால் காலம் அதிகமாகும் என்ற கணக்கிலே மேடையிலே அமர்ந்திருக்கின்ற அத்துணை சான்றோர் பெருமக்களே, அவையின் முன்னே அமர்ந்திருக்கின்ற அருமைக்கும் அன்புக்கும் உரிய நண்பர்களே, அன்பர்களே, பெரியோர்களே, மங்கையர்குல மாணிக்கங்களே, தங்கைகளே, தம்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஒகேனக்கல் திரைப்படம் என்னுடைய மகன் தமிழ்வாணன் பாபு என்று அழைக்கப்படுபவர் ஒரு 16 ஆண்டுகளாக அவர் சொன்னது போலவே கனவு கொண்டு அதை நினைவாக்க வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுத்துக்கொண்டார். நான் பலமுறை அவரிடம் சொல்லி இருக்கின்றேன், திரைப்படம் என்பது ஒரு கடல் போல, அங்கே கடல் அலை வீசும், அது ஆழி பேரலையாக சுனாமியாக கூட உருவெடுக்கும், நீ அதில் சென்று மூழ்கி விட வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்வேன். ஆனால் இவற்றையெல்லாம் புறந்தள்ளி இந்த திரையிலே ஒரு முன்னேற்றத்தை, ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்று கருதி அதிலே அவ்வப்பொழுது எனக்கு தெரியாமலும் அதில் ஈடுபட்டு அவருடைய குறிக்கோளை இங்கே நிறைவேற்றி இருக்கின்றார் என்பதை நினைக்கின்ற பொழுது உள்ளபடி எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. வாழ்க்கையில யாருக்குத்தான் துன்பம் இல்லை? எல்லோருக்கும் துன்பம், கவலை இருக்கத்தான் செய்கின்றது. சிலருக்கு பாலுக்கு சர்க்கரை இல்லை என்பது கவலை, சிலருக்கு பருக்கையற்ற கூழுக்கு உப்பு இல்லை என்பது கவலை, சிலருக்கு முள் குத்தி தைத்த காலுக்கு செருப்பில்லை என்பது சிலர் கவலை, இன்னும் சிலருக்கோ கனகு தண்டி மேலுக்கு பஞ்சனை இல்லை என்பது ஒரு கவலை. அவரவருடைய தகுதிக்கு ஏற்ப கவலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் இத்தனை கவலைகளையும் அவரவர் வெல்லுவதற்கு உள்ளத்திலே துணிச்சல் வேண்டும், ஊக்க வேண்டும். நாம் நினைத்தால் வெற்றி அடையலாம் உறுதியாக. அதற்கு நான் ஏதோ காரணங்கள், கதைகளை கூற விரும்பவில்லை. உலகிலே நடந்த உண்மையை நான் கூறுகின்றேன். நாம் நம்முடைய எடை எவ்வளவு என்பது ஒரு எடைக்கருவியின் மேலே ஏறி நின்று பார்த்து ஒரு நொடியிலே கண்டுகொள்கின்றோம். நம்முடைய எடை 70 கிலோ என்று. ஆனால் இந்த கோடான கோடி மக்கள் உலகத்திலே இருக்கின்றார்கள். இந்த உலகத்திலே 3 பங்கு கடல், 1 பங்கு நிலம். இந்த நிலத்தினுடைய எடை எவ்வளவு என்பதை எப்படி கணிக்க முடியும்? மிகப்பெரிய கையிலே தூக்கி பார்க்க முடியுமா? ஆனால் இந்த நிலத்தினுடைய எடை எவ்வளவு என்பதை கண்டுபிடித்தாக வேண்டும் என்று பல்வேறு அறிஞர்கள் கடுமையான முயற்சியோடு ஈடுபட்டு அவர்கள் இறுதியிலே குறிக்கோளை அடைந்தார்கள். இந்த நிலத்தினுடைய எடை 5,88,00,000 கோடான கோடி டன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக அவருடைய இலக்கை அடைவதற்கு கடுமையான முயற்சி. அதுபோல விண்ணிலே இருக்கின்ற வெண்ணிலா, செந்நிலா, தன்னிலா இந்த இசை வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே ரொம்ப மகிழ்ச்சி.
ரொம்ப அதிசயத்திலும் அதிசயமான ஒரு விழா இது. ஏன்னா தயாரிப்பாளர் தமிழ் பேசுறாரு, நடிகர் தமிழ் பேசுகிறார் அப்படின்றப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பொறுதடக்கை வாழெங்கே மணிமார்வெங்கே போர் முகத்து எவர் வரினும் அஞ்சாத என்றெல்லாம் வந்து திரைப்பட மேடைகளிலே கேட்பது அவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. அவர் தமிழ்வாணன் பேசிட்டு வந்த உடனே அவங்க அப்பா அங்க கேட்டார், வருக வருகுன்னு எல்லாரையும் ஒரு முறை கடைசியா அழிச்சியாப்பா, நீ நல்லா அழிச்சிட்டம்பா அப்படின்னாரு. அதான் மகன் தந்தை காற்றும் உதவின்ற மாதிரி தந்தை மகர் காற்றும் உதவின்னு ரெண்டு பேரும் அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. பொதுவாக திரைப்பட களங்கள்லாம் கலைக்களங்கள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தை சார்ந்து, மதுரை மாவட்டத்தை சார்ந்து, இந்த சைடு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கோவை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், இப்படியான படங்கள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. இவர் வந்து ஒகேனக்கல் என்ற அந்த தருமபுரி பகுதியை சார்ந்த ஒரு புதிய களத்தை பயன்படுத்தியிருக்கிறார் ராமமூர்த்தி அவர்கள். மூர்த்தி இந்த படத்தில் அவர் வந்து அந்த பெயரோட ரொம்ப நாளாக எனக்கு தெரியும். ஏறக்குறைய அவர் வந்து ஒரு 10 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். நிறைய கன்னட படங்களை அவர் இயக்கியிருக்காரு. அதே போல் அவருடைய சிறப்பம்சம் என்னன்னா ரொம்ப வேகமாக வந்து எடுத்து முடிப்பார். ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஜெட் வேகத்தில் எடுத்து முடிப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் நான் வந்து 2 பாடல்கள் எழுதிருக்கேன். அதில் ஒரு பாட்டு இங்கே வந்து காட்சி போட்டிருந்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கு. இதை பார்க்கும்போது அந்த ஒகேனக்கல் என்கிற அந்த பெயரை பார்த்தீங்கன்னா, நான் முத ஒகேனக்கல்ங்கிற பேரை கேட்டோன்னா யார் அது நக்கல் அப்படின்னு ஒரு நக்கலா ஒரு பேரை வச்சிருக்காங்களே ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல அந்த அந்த இடத்தை பற்றி கேள்விப்படுகிற போது அந்த டைட்டில் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. அதே போல இந்த படத்தினுடைய கதையும் மிகச்சிறப்பான ஒரு கதையை எடுத்திருப்பார். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் சரண் பிரகாஷ் அவரை இன்னைக்கு தான் நான் மேடையில பார்க்குறேன். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இயக்குனர் தான் வந்து சந்திச்சாரு. அவரை நேராக பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப அற்புதமான இசையை வழங்கியிருக்கிறார். அவர் இன்னும் நிறைய படங்களுக்கு இசையமைப்பாளராக பணியாற்றி நிறைய வெற்றிகளை குவிக்க வேண்டும் என்று நான் மனமாற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த விழாவினை ரசிக்க வந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். விவேகாசர் சொன்ன மாதிரி உண்மையிலேயே இந்த தமிழை பார்த்து மெய் மறந்து உட்காந்துட்டோம் எல்லாருமே. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தமிழை வந்து கேட்குறதுக்கு. எழில் ப்ரொடக்ஷன்ஸ் பெருமையோடு வழங்குற இந்த ஒகேனக்கல் படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். உண்மையிலேயே இது எல்லாருக்குமே வந்து முதல் குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரி, இயக்குனராக இருக்கட்டும், கதாநாயகனாக இருக்கட்டும், ஹீரோயின்ஸாக இருக்கட்டும், சரண் பிரகாஷாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்களோட தலைப்பிரசவம் தான் இது. உங்கள் எல்லாருடைய வாழ்த்துக்களும் உங்கள் எல்லாருடைய வேண்டுதல் இருந்துச்சுன்னா இந்த படம் நிச்சயமாக வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. அனைவருக்கும் என்னுடைய அன்பான நன்றி. இந்த படத்தோட இயக்குனர், ப்ரொடியூசர் சார், இசையமைப்பாளர் சார் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படத்தை டைலர் பார்த்தோம், பாட்டு கேட்டோம். அம்மா லட்சக்கணக்கான படங்களில் நடித்து இந்த படத்துலையும் அருமையாக அந்த பாடல் ஒன்று பாடியிருக்காங்க கல்யாணத்தில். மிக அருமையாக இருந்தது. கண்டிப்பாக அம்மா சொன்னது போல் எல்லாருக்குமே இது ஒரு தலைப்பிரசவ மாதிரி. கண்டிப்பாக நானும் இதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். தம்பி முகேஷும் பாடியிருக்காரு. விவேகா சார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. சாரும் 2 பாட்டு எழுதியிருக்காங்க, நல்லா இருக்குது. சரண் பிரகாஷ் சாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாரோட வாழ்த்துக்களும் ஒத்துழைப்புகளும் கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தென்றல் தேரீறி தென்முதரை வலவந்து மன்றச் சதுராடும் மங்கையே என்ற தமிழடங்கே உன்னை வணங்கி அனைவரை வணங்குகிறேன். அனைவருக்கும் என் அன்பு கலந்து. ஏன்னா தமிழாசிரியர் ஏகம்பவன் அவர்கள் அற்புதமாக பேசினவர் நாமளும் சொல்லலாம்னு தோணுச்சு. திரு ஏகம்பவன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். ஊடகத்துறையில் இருக்கிற பத்திரிகையாளர் நண்பர்கள், தொலைக்காட்சி நேயர்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா இந்த ஈரோட்டில் இருக்க எல்லாருக்குமே ஈகோங்கிறதே கிடையாது. ஒரு இயக்குனர் மூர்த்தி என்கிற ராமமூர்த்தி மேடைக்கு வராம கீழே உட்காந்துருக்காருன்னா இதுக்கு மேல இன்னொரு ஈகோ பார்க்கணும். பாருங்க, மேடைக்கு ஏன் சார் மேடையில் வர இருக்கீங்க? அதுதான் அந்த ஈகோ இல்லாம இருக்கிறது. ஏன்னா ஹீரோ பாபு பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ஷூட்டிங் நடக்கும், ஷார்ட் முடிச்சோடனே ஓகே இது இல்ல சார் உண்மை போய்க்கலாமா, இல்ல நல்லா இல்ல அப்படி இறங்கி அவ்வளவு சிம்பிளா இந்த அவ்வளவு கேட்கக்கூடியவர். இந்த படம் போயிட்டே இருக்கு, தனியா இங்க நின்றுட்டு நான் பார்த்தேன் ஒரு ஹீரோவோ ஒரு சேர்ல கூட உட்காராம நின்று ரசிச்சுட்டு இருக்காருன்னா இது உண்மையிலேயே இந்த பாபுவா தான் இருக்கு. பாருங்க, தலை கொடுத்து எழுதிட்டு இருக்காரு. பாபுக்கு ஒரு கைத்தரலாம் நீங்க. ஒரு மிகச்சிறந்த தந்தையா தன்னுடைய மகனை பத்தி அற்புதமா சொன்னாரு.
விவேகா சார் சொன்ன மாதிரி வருகை சொன்னப்பான்னு கேட்கும்போது சொல்றாரு யாரு, அப்பதான் அதுக்கப்புறம் தெரிஞ்சார் ஒரு தந்தைன்னு. ஒரு அற்புதமான மகனை பெற்றிருக்கீர்கள், ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நல்லி மேடம் வந்து ஷார்ட்ல எல்லாம் ஆக்ட் பண்ணுவாங்க, எந்த பந்தமா இருக்கா, ரொம்ப சிம்பிளா பண்ணும், எல்லாருக்குமே பிடிக்கும். நான் நிறைய நல்லவர்கள் இருக்கு, எவ்வளவுதான் கை தட்டுறீங்க, அது உண்மை. இது மேடை யாருமே இந்த யூனிட்ல யாருமே அழுத்த மாட்டாங்க, யாரும் மந்தா பண்ண மாட்டாங்க, சத்தம் போட மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா போயிட்டு இருக்கு. ஷூட்டிங்கே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர்ல அவ்வளவு அற்புதமா போயிட்டு இருக்கும். பாடல்கள்லாம் பாக்குறப்போ ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சிறந்த படமாக, ஒரு நல்ல பாடல, ஒரு சரண் பிரகாஷ் வந்து ஒரு கைதேர்ந்த ஒரு இசையமைப்பாளராக நிறைய படங்களை கேட்டேன். 8வது படம் இது எனக்கு ரிலீஸ் ஆக போகுது மற்ற படங்கள்லாம் அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப அற்புதமா பண்ணிருக்கீங்க சரண் பிரகாஷ் அவர்கள். நீங்க ஒரு மிகச்சிறந்த இளைஞருக்கு நீங்க கொடுக்குற வாழ்த்து தான் அவரெல்லாம் உற்சாகப்படுத்தும். எல்லாருமே அவ்வளோ அற்புதமா பண்ணிருப்பாங்க. விவேகா சார் வந்து சொன்னாரு, நான் கடைசியில் இந்த பாட்டு பண்ணேன், அந்த பாடம் இந்த தனியா பாடிட்டே வருவாரு, பின்னாடி 3 பேர் தேடிட்டு வருவாங்களே, அதான் இயக்குனர் நடிச்சிருக்காரு. அந்த பாடலை அற்புதமா விவேகா இயக்கிருக்காரு. சின்ன பொண்ணு நல்லா பாடியிருக்கிறாங்க, அமிர்தம் நல்லா பாடிருக்காங்க, புது பாடகி அவங்க கூட வந்திருந்தாங்க, 2 பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே ஒரு ஒட்டுமொத்த முயற்சியை கொண்டு வந்து ஒரு சிறந்த படமா கொண்டு வந்து உங்க பக்கத்துல முயற்சி பண்ணிக்கும். அந்த முயற்சிக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுத்து உற்சாகப்படுத்தி எங்கெல்லாம் பாராட்ட வேண்டும் என்று கேட்டு, இந்த படம் நல்ல வெற்றி அடைய வேண்டும், அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் வாழ்த்துக்களும் பாராட்டுக்கும் தேவை என்று சொல்லி, புரட்சி கீதமே, புதுமை ராகமே, எழுச்சி நியாயமே, எதிர்கால பயணமே தொடர்போம் தூய தொண்டாற்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் ஊடகத்துறையினருக்கு எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்கள். பாட தான் தெரியும், பேச தெரியாது. இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுசு, நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க. ஆனால் அவங்களுடைய உழைப்பு, கான்சன்ட்ரேஷன் எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ப்ரொடியூசராக இருந்தால் கூட, ஹீரோவாக இருந்தால் கூட எல்லாருமே வந்து ரொம்ப அடக்கமாக இருக்காங்க, எல்லாமே கேள்விப்படுறோம். நளினி மேடம்லேருந்து இப்போ புதுசாக வந்தவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக இருக்கிறவங்க. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் விஷஸ் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் வருகை தந்ததுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டைரக்டர் சார் எம்ஆர் அவர்களுக்கும், தமிழ்வாணன் என்கிற பாபு சார் அவர்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பணிபுரிந்த சிங்கர் சார் அத்தனை பேருக்கும். இதில் ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் நான் சொல்லட்டுமா? எஸ்பிபி சார், அவரை எவ்வளோ பெரிய பெரிய டேரக்டர்ஸுக்கெலாம் பாடிப்பார். நானும் டேரக்டர் சாரும் இன்ஜினியர் ரூமில் உட்காந்துட்ருக்கோம். எஸ்பிபி சார் உள்ள வாய்ஸ் ரூமில் உட்காந்துட்ருக்காரு. லிரிக் எடுத்துகிட்டு போய் நான் கொடுத்துட்டேன். அவர் அப்போ எதுவும் கேட்கல, டவுட் எதுவும் கேட்கல, சொல்லிட்டு வந்துட்டோம். டியூனை கொடுத்துட்டோம், அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மைக்கில் வந்து இன்ஜினியர் ரூமுக்கு சொல்கிறாரு, மியூசிக் டைரக்டர் கூப்பிடுங்க அப்படின்னாரு. நான் கதவு தந்துட்டு உள்ளே போயிட்டு, சார் அப்படின்னா, தம்பி போய் மியூசிக் டைரக்டர் கூப்பிடுப்பா அப்படின்றாரு. சார் நான் தான் சார் மியூசிக் டைரக்டர் அப்படின்னா. சாரி தம்பி, நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என் தோற்றம் வேணா சின்ன பையன், அது ஒரு மைக்கே எட்ட மாட்டேங்குது, அந்த அளவுக்கு என்ன இருக்கும். என்னுடைய ஒர்க்கு நம்பி என்னை கொடுத்ததுக்கு டைரக்டர் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த மாடலில் நிற்க வச்ச எல்லாருக்கும் என்னுடைய யூனிட்க்கும் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், தயாரிப்பாளர் நளினி மேடம், சிங்கர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கங்க. எனக்கு அவ்வளோவா பேசுறதுக்கு வராது, இதனால் எங்களுடைய படத்துக்கு எல்லாரும் நல்லா ஹெல்ப் பண்ணி, எங்கள் படம் எங்களுடைய உழைப்பை அத்தனையும் நாங்கள் போட்டிருக்கோம். எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் அதை பண்ணியிருக்கிறாங்க. என் பத்திரிகை நண்பர்கள்லாம் நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை நல்ல ஒரு வெற்றியடைய சொல்லி இது பண்ணும், வாழ்த்துறோம். ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. பூவே பூவே ஏனோ நாணமோ, மானே மானே தீராதாகமே, வாழ்வே நீதான் சேர்ந்தோம் நாமே, வாவா பாசமே, மீனாய் நீந்தி நீராயாவேன் வாவா நேசமே. பூவே பூவே ஏனோ நாணமோ, மானே மானே தீராதாகமே. நன்றி.
அடுத்ததாக நடிகை நளினி மேம் அவர்களுக்கு. அடுத்ததாக நடிகர் பிருத்திவி. அடுத்ததாக அருள்மணி அவர்களுக்காக வழங்கப்படும். முத்துக்காளை அவர்கள், ஜெயக்குமார் சார் அவர்கள், செல்வன் அவர்கள், இந்த தருணத்தில் தென்றல் சவுண்ட் சாங்க போடுயா. அனைவரும் சேர்ந்தே பெற்றுக்கொள்வோம். You know